வணக்கம் மாஸ்டர் நேயர்களே. நம்ம நட்சத்திர குணங்கள் வரிசையில தொடர்ச்சியா பதிவை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போற நட்சத்திரம் அனுசம். அனுசம் அப்படிங்கிறது சேற்றில் வைத்த தாமரை மாதிரி ஒரு நல்ல குணம் உள்ளது. தனித்து உடையதை விட ஒரு கூட்டத்தோட இணைஞ்சு குழுவோட இணைஞ்சு ஒரு நிறுவனத்திற்காக அல்லது உறவுகளுக்காக உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா என்னுடைய பலமும் பலகீனமுமாக கூட இருக்கவும். ஸோ இவங்க தான் மதிக்கிற ஒரு விஷயம் அல்லது நபருக்காக எதையும் செய்யக்கூடிய குணங்களை கொண்டவராக இருப்பாங்க. அதுக்காக எதையும் தாங்கிக்கக்கூடிய மனநிலைமையும் சிலருக்கு இருக்கும். ஸோ ஒரு நல்ல குருவை அல்லது நல்ல வழிகாட்டியை ஏற்றுக்கிட்டு அவங்க சொல்றதை கேட்டு படிப்பிள்ளைங்களுக்கு ஆர்வம் அதிகமாக வரும். அதே போல பொது வாழ்க்கையில வேலைன்னு வரும்போது டீம் லீடராக இருக்கிறது, கவுன்சிலிங், மக்கள் தொடர்பு சார்ந்த இவங்ககிட்ட கொடுக்கும்போது அந்த மாதிரி பொறுப்புகளில் இவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. மற்றவங்கள ரொம்ப நம்புறதுனாலையோ அல்லது ஒரு குரூப்பையோ ஒரு நிறுவனத்தையோ அல்லது ஒரு அமைப்பையோ சார்ந்தே இருக்கிறதுனால சில சமயங்கள்ல தனித்த முடிவு எடுக்க முடியாம சிரமப்படக்கூடிய வாய்ப்பையும் இவங்களுக்கு கொடுக்கும். இதுதான் இவங்களுடைய அபாயம். அதே மாதிரி தன்னை சார்ந்தவர்களையும் தான் நம்பும் கொள்கைகளையும் கடைசி வரை காப்பாற்றணும் அப்படின்னு விட்டு கொடுக்கக்கூடிய வேலைகளையும் செய்யக்கூடியது இவங்களுடைய வேலையா இருக்கும். இப்படிப்பட்ட இந்த நட்சத்திரத்தில் பாத வரியாக நாம பார்ப்போம். இதுல முதல் பாதம் அப்படிங்கும்போது இவங்களுடைய செயல்கள்ல ஒரு கம்பீரம், ஒரு பிணைப்பு, ஒரு உணர்வு, உத்வேகம் இருக்கும். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது அது தன்னுடைய நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ அல்லது குடும்பத்திற்கோ அல்லது தான் சார்ந்த அமைப்பிற்கோ எப்படி பயன்படும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் செய்வாங்க. ஸோ உறவுகளை காப்பாத்துறது அப்படிங்கிறது இவங்களுடைய உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் ஸ்டைலு, இவங்களோட ஸ்டைலே உறவுகள், நட்புகள் இதை காப்பாற்றணும் அப்படிங்கிறது இவங்களோட ஸ்டைலா இருக்கும். இதே இரண்டாம் பதமா இருந்துச்சு அப்படின்னா இவங்க முழுக்க நம்பிக்கை பத்தி இருக்கலாம். யாரை நம்பலாம், யாரோட நினைச்சா காரியம் நல்லா நடக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய அனலைஸ் ஓடிட்டே இருக்கும். நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு மனநிலைமை இவங்ககிட்ட இருக்கணும். இருந்தா சிறப்பா இருக்கும். இந்த இரண்டாம் பாவம். இதே மூன்றாம் பாவம் இவங்க முயற்சி ஒரு சமூகத்தினுடைய சமூக அல்லது குடும்ப அல்லது பொது வாழ்க்கைக்கான பாதுகாப்பு வட்டத்தை பலப்படுத்துவதற்காக இருக்கும். ஸோ கூட்டு முயற்சியால எதையும் சாதிக்க துடிப்பாங்க. மற்றவங்களுக்காக உழைப்பதில் இவங்களுக்கு ஒரு அளவுரிய ஆர்வம் இருக்கும். இதே நான்காம் பதமாக இருந்தா இந்த இவ்வளவு விசுவாசத்திற்கும் உழைப்பிற்கும் பலனாக ஒரு ஆழ்ந்த நிம்மதி, நம்ம ஒரு மக்களுக்காக குடும்பத்துக்காக இவ்வளவு செஞ்சப்பா அப்படிங்கிற நிம்மதியும், அதனால மக்களுடைய ஆதரவு அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு, நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். ஒரு தலைவனாகவோ நண்பனாகவோ எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விடும். ஸோ நம்ம இதுக்கு அடுத்த பதிவுல கேட்ட நட்சத்திரத்தை பத்தி பார்ப்போம்.